2026 புத்தாண்டு ராசி பலன். ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட ஆன்மீகம் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். 2026 புத்தாண்டு பலன்கள் மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சுவாமிகள் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். இப்போது அடுத்ததான் துலாம் ராசி. எப்படி ரிஷபத்துக்கு இந்த தெரு வாங்கலாமா அந்த தெரு வாங்கலாமான்னு அவங்க கன்ஃபியூஷனில் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் துலாம் ராசியும் வரப்போகிற 2026 என்னமோ ஒரு பெரிய ஒரு சாதனை படைக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேள்விப்பட்டோம். அது எந்த அளவுக்கு சார்? அது உண்மையை சொல்ல போனால் துலாம் ராசிக்காரர்களுக்கு 2025 கொடுத்த ஒரு ஹைப் வேற எந்த வருடமும் தரல. காரணம் என்னவென்றால் 9ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தார். ஓடிப்போனவனுக்கு 9ஆம் வீட்டில் குருன்னு பேரு. குரு பகவான் 9இல் இருந்தார், நிறைய பணம் கொடுத்தார். துலாம் ராசிக்காரர்கள் விரலெல்லாம் பணம் நல்லா சம்பாதிச்சாங்க. ஏன்னா குரு உச்சம். குரு 9ஆம் இடத்துல இருந்தார், உச்சமாகல 9ஆம் இடத்துல இருந்தார். குரு தான் பணம் கொடுத்துருக்கார் துலாம் ராசிக்காரர்களுக்கு. ஸோ சுக்கரனை விட குரு தான் அவர்களுக்கு நிறைய பணம் தரக்கூடியவர். 9ஆம் இடத்து குரு 9இலிருந்து உடம்பை பார்த்தார், 5ஆம் பார்வையா, அடுத்து 3 பார்த்தார், அடுத்து 5ஆம் இடத்தை பார்த்தார். எல்லாம் போயிட்டு இருந்தது. 5ஆம் இடம் என்பது பந்தயம், 5ஆம் இடம் என்பது சேலஞ்ச். இதெல்லாம் பார், நான் யார் தெரியுமா, அந்த குணமெல்லாம் 5ஆம் இடம். அதை குரு பார்த்துட்டு இருந்தார், வண்டி ஓடிச்சு, நோ ப்ராப்ளம். ஆனால் இந்த துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இது வரைக்கும் இருந்த சிச்சுவேஷன் வேற. 6ஆம் இடத்து சனி பகவான் இது வரைக்கும் ப்ராப்ளம் எதுவும் பண்ணலை. காரணம் என்ன அப்படின்னா, 6ஆம் இடம் என்பது சத்துருக்கள், எதிரிகளால் தொட முடியாத ஒரு இடத்தில் அவர்களை சனி பகவான் ஒரு பார்த்து வச்சிருந்தார். இப்போது 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது நன்மைகள்லாம் இருந்தது. விமர்சனங்கள்லேருந்து தப்பிச்சுக்கிட்டாங்க, அல்லது கிரகங்களுடைய பாதிப்பு தண்டனைகள்லேருந்து தப்பிச்சுக்கிட்டாங்க. இது மாதிரி சேஃப் ஜோனில் இருந்தாங்க துலாம் ராசிக்காரங்க. 2026 தொடங்கியவுடன் இதே சேஃப் ஜோன் கண்டினியூ ஆகும் ஜூன் வரைக்கும் துலாம் ராசிக்காரர்கள் எப்படியாவது பொழைச்சிக்கோங்க. என்னுடைய ஒரு அறிவுரை என்றால், குளிர்காலத்திலே எப்படி மழை காலத்திலே உணவுக்கு தானியங்களை எறும்புகள் மழை காலத்திற்கு முன்பே சேர்த்து கொள்கிறதோ, அதை போலவே நீங்கள் பிரச்சனை வருவதற்கு முன்பே ஜூனுக்கு முன்னாடியே சேர்த்துக்கோங்க. அது உங்களுக்கு நல்லது. என்ன பிரச்சனை? ஏனென்றால் ஜூனுக்கு அப்புறம் குரு பகவான் 10க்கு வரார். 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். 10ஆம் இடத்திலே உச்சம் பெற்ற குரு. சாதாரணமாக 10க்கு வந்தாலே வேலை போயிடும். குரு பகவான் ஃபுல் டெம்டேஷன்ல வர்றார். உச்சம் பெற்ற குருவாக 10லே வருகிறார். வந்த உடனே ஃபர்ஸ்ட் கையெழுத்து வேலையை பிடுங்கிறது தான். இதில் மாற்று கருத்து இல்லை. ஏனென்றால் சட்டம் தன் கடமையை செய்யும். 10ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார். உச்சம் பெற்றா இதுதான் நடக்கும். துலாம் ராசிக்காரர்கள் ஆஃப்டர் ஜூனுக்காக இப்பயே ஃபோர்காஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ இருக்கிற கம்பெனியில் வேலை போகிற மாதிரி ஒரு நிலைமை, இந்த பாஸ் எப்போ என்ன தூக்குவானே தெரில போன்ற விஷயங்கள் இருந்தால் ஜூனுக்கு முன்னாடி வேற கம்பெனி போயிடுங்க. ஒரு சகவாசம் இவர் கூட சேர்ந்துட்டு சுற்றிட்டு இருக்கேன், இந்த சகவாசத்தை மாற்றிட்டா நல்லதுன்னு நினச்சிங்கன்னா இப்பயே மாறிடுங்க. ஏன்னா ஜூனுக்கு அப்புறம் குருவினுடைய ஆட்டத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். ஃபைன். இப்போது துலாம் ராசிக்கு அவங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரியான ஒரு மார்க்ஸ் கொடுக்க போகிறீங்க? இன்னும் வேறு ஏதாவது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுமா? இல்லை, இதில் என்ன ஒரு ஆச்சரியன்னா, துலாம் ராசிக்காரர்கள் செய்த புண்ணியம் எங்கே வேலை செய்யுதுன்னா, என்னதான் வேலை போனாலும் அந்த குரு 2 பார்க்குறாரு. 2ஆம் இடத்தை பார்த்து தனஸ்தானத்தை பார்த்துடுறாரு. பணத்தை கொடுக்குறாரு, தனத்தை கொடுத்துட்றாரு. எப்படியாவது வண்டி ஓடும், பணத்தை கொடுத்துருவார். அதுக்கு அதே மாதிரி 4ஆம் இடத்தை பார்த்துடுறார், 6ஆம் இடத்தை பார்த்துடுறார். ஸோ இந்த குரு பகவான் இதை பார்த்து செட்டில்மெண்ட் பண்ணி விட்டுறாரு. குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்த்ததால பணவரவு வந்துடும். துலாம் ராசிக்காரர்கள் ரொம்ப சூப்பராக இருக்க போறீங்க ஜூன் வரைக்கும். ஜூனுக்கு அப்புறம் வேலையில் ஒரு ஆக்சிலேஷன் வரும். அந்த ஆக்சிலேஷனை ஹேண்டில் பண்ணுங்க, அதுக்கு ப்ரிப்பேராக போயிருங்க. 5ஆம் இடத்து ராகு என்ன பண்ணுவார்னா, 5ஆம் இடத்து ராகு புத்திர IVF மாதிரி சிறப்பு சிகிச்சை டெஸ்ட் டியூப் பேபி மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தருவார். நிச்சயம் புத்திர பிராப்தி என்பது உங்களுக்கு உண்டாக போகிறது. துலாம் ராசிக்காரர்களுக்கு மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா 100க்கு 80 மார்க். ஃபைன். இவங்களுக்கு ஏதாவது பரிகார ஸ்தலங்கள், கோவில்கள் அந்த மாதிரி? இவர்களுக்கு பரிகாரம்னா குரு பகவான்கிட்ட போயிட்டு இது மாதிரி நான் ஆலங்குடி சென்று, திட்டை சென்று, மனம் உருகி அழுது, அந்த மாதிரி சித்தர்கள் கோயிலுக்கெல்லாம் சென்று ரிஷிகள் மகரிஷிகள் எல்லாம் பார்த்து, அந்த மாதிரிலாம் பார்த்து
இறைவனை வணங்க வணங்க எவ்வளவுக்கு எவ்வளவு சித்திர வழிபாட்டில் இருக்கிறார்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு துலாம் ராசிக்காரர்கள் காப்பாற்றப்படுவார்கள். சூப்பர் சூப்பர். உண்மையாகவே அவங்களுக்கும் வந்து ஒரு நல்ல விஷயங்கள் இந்த 2026 கொடுக்கட்டும் நம்ம நினைக்கலாம் சார். ரொம்ப பொறுமையாக எல்லா விஷயமும் ரொம்ப அழகாக எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, டைம் எடுத்து உங்களோட நேரத்துக்கும் உங்களோட இந்த டீட்டெயில்டான இந்த ஒரு விஷயத்துக்கும் ஆன்மீக கிளிட்ஸ் சார்பாக நேயர்கள் சார்பாக ரொம்ப நன்றிகளும் வணக்கங்களையும் தெரிவிச்சுக்கிறேன் சார். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ.